அந்த பாடல் இங்க வந்துட்டு இந்த பாடல் தான் தீனாசா சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டா கலைஞர் சினிமா மியூசிக். தனது தனித்துவமான இயக்கத்தின் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததோடு இயக்குனர் சங்கத்தின் பொருளாளராக சிறப்பாக பணியாற்றி வரும் மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பிரசாத் லேப் இந்த மேடை வந்தால் கூட ஒரு மனசு கணக்கு போய் தான் இருக்கு. இதற்கு முன் இந்த மேடையில் மக்கள் தலைவா என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா அதை நான் நடிச்சிருந்தேன். அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு இயக்குனர், திரைக்கதை மன்னன், எங்களது மானசீக குரு கே பாக்கியராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். என்னை பொறுத்து அதுதான் அவருடைய கடைசி சிறை நிகழ்வு நினைக்கிறேன். அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அதற்கு அடுத்து வரும் இந்த இசையை வெளியிட்டு இடையில் அவரை இழந்து விட்டோம். கடந்த ஒரு மாசத்திலேயே 2 பெரும் இமயங்கள், பெரும் கலைஞர்கள். அது இழப்பு வந்து அது எங்கே போனாலும் மனசு அது ஒரு பாரமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜ், அது அது பெயர் இல்லை, அது வரலாறு. அவர்கள் இருவரை பற்றியும் ராஜநகர கவிதை வாசித்தார். அந்த 2 பேரையும் இந்த திரையுலகத்தில் நீ பல தம்பி எத்தனை இயக்குனர் வந்தாலும் சரி அவங்களை மறக்க முடியாது, மறக்கவும் கூடாது. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வெற்றியடையவில்லை என்றால் இங்கே நிறைய கிராமத்திலிருந்து திறமை உள்ள இளைஞர்கள்லாம் சினிமா வந்திருக்கவே முடியாது. நிறைய பேர் பாக்கியராஜ், சேரன், லிங்குசாமி, விக்ரமன், ஆர்கே செல்வமணி, சங்கர் பச்சன், நிறைய இயக்குனர்கள். ஆமாம், பாக்கியராஜோட படங்கள்லாம் பார்க்கும்போது தான் யதார்த்தமான வரும்போது தான் ஓகே நம்மளும் நம்ம படம் பண்ணி ஜெயிச்சிடலாம் ஒரு நம்பிக்கையில் ஆச்சு. அதாவது 2 பேரும் இழப்பு, பெரிய இழப்பு. நம்ம தமிழக அரசு, தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் தான். நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு சினிமாக்காரனா எங்களோட கோரிக்கைகள், இயக்குனர் அப்படின்னாலே இயக்குனர் இமயம் தான். எல்லாருக்கும் இயக்குனர் பாரதி தான் ஞாபகத்துக்கு. அதே மாதிரி திரைக்கதை அப்படின்னாலே அது பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு. காலங்காலமாக அது பதிஞ்சு போன ஒன்று.
வருங்காலங்களில் தமிழக அரசு சார்பாக விருது வழங்கும் போது சிறந்த இயக்குனருக்கான விருது அது பாரதிராஜா விருதாக இருக்க வேண்டும். சிறந்த கதாசிரியர் அல்லது திரைக்கதைக்கான விருது கே பாக்யராஜ் விருது ஆக இருக்க வேண்டும். இதுதான் அவருக்கு நாங்கள் காட்டும் நன்றிக்கடனாக இருக்கும். நம்ம இசைக்கு ராஜா ஆமாம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டாரு. எல்லா மெடலுமே புடிசுடைய சைட்லேருந்து அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஆதங்கம் இல்லை, அது வந்து உண்மை. ஒரு தொழில் அப்படிங்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும், மளிகை கடையாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, துணிக்கடையாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், தொழில்னாலே அது லாபத்தை நோக்கி தான், வியாபாரத்தை நோக்கி தான். அது தொழில்ங்கிறது. சினிமாங்கிறது தொழில் தான். ஆனால் இங்கே மட்டும் வியாபாரத்தை நோக்கி இல்லை, லாபத்தை நோக்கி இல்லை. அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசிக்கிறாரு. நல்ல தீர்வு வர வேண்டும். ஏன்னா வர்றாங்க சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அப்படியே போயிடுறாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டா குறைஞ்சது 5-6 படமா பண்ணணும். அதுதான் ஆரோக்கியமான சினிமா. ஒரு படம் வந்து எடுத்தாரு போயிட்டாருங்கிறது ஆரோக்கியமான சினிமா இல்லை. அந்த ஒரு இது வரணும். இப்போ பழைய காலம் வரணும். அந்த இசையமைப்பாளர் தினா அவர்கள், என்னோட திருப்பாச்சியோட அதே முதல் படம், என் முதல் படத்தின் இசையமைப்பாளர். திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பாடல்களும் பெரும் காரணம். அது வந்து இப்போ பாட்டா ஈஸியாக கேட்டுடலாம். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், கும்பிட போனதுலாம். ஆனால் அது டியூன் வாங்கி பெண்டை கட்டினதுலாம். ஆனால் என்னடா தீனா சார்ட்ட திருப்பாச்சியில் புது தேட்டர் தானே, புது தேட்டர் தான் அப்படின்னு ஒரு அலட்சியப்படுத்தாம ஒரு பெரிய இயக்குனருக்கு, ஒரு சாதிச்ச இயக்குனருக்கு என்ன மதிப்பு கொடுத்து ஒரு இசையமைப்பாளர் டியூன் போட்டு கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எனக்கு போட்டு கொடுத்தாரு. அதுக்கு சில பேர் சபையில நன்றி சொல்லணும். 4 சவத்துக்குள்ள கொடுக்குற தண்டனையும் 4 சவத்து கொடுக்குற சொல்ற நன்றியும் மதிப்பு இல்லை. தண்டனை 4 சவத்து கொடுக்கூடாது, அது மாதிரி தான். நன்றி. அடுத்து குழு சுரேஷ் வந்திருக்காரு. ஆமாம், சில நேரத்தில் கூலாக இருக்கும், சில நேரத்தில் சூடாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் சூடு சுரேஷ் ஆயிடுவாரு. இந்த படத்தின் முதல்ல தயாரிப்பாளர் நன்றி சொல்லணும், விமலா ராஜநாயகம். ஏன்னா முதல்ல வாழ்த்து அப்படிங்கிறத விட முதல்ல நன்றி சொல்லுவோம் இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள்லாம். ஏன்னா நீங்கள் தான் சின்ன சின்ன கலைஞர்களுக்கு, சின்ன சின்ன நடிகர்களுக்கு, சின்ன சின்ன டெக்னீஷியர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு 5-6 மாதம், 1 வருஷமா, 4-5 வருஷமா வேலை இல்லாமல் இருப்பாங்க. உங்களுக்கு சின்ன குடிச்சிட்டு தான் உங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல என்னோட நன்றி. அப்புறம் நிறைய இயக்குனராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் எல்லாமே கேரளா. அந்த பாடல் இங்கே வந்துட்டு இந்த பாடல் தான். தீனா சார் சொன்ன மாதிரி வந்தாரை வாழ வைப்போம், வந்தாரை ஆழமும் வைப்போம். ஆமாம், அங்கே தமிழர்கள் அங்கே தான். அதனால் இங்கே வந்து எங்களுக்கெல்லாம் மலையாளம், தெலுங்கு, கன்னடாலாம் இல்லை. இங்கே வந்துட்டா கலைஞர் சினிமா மியூசிக்
சதீஷ் சங்கருக்கு சசித் சங்கர் எங்களுக்கு இசையமைப்பாளர் தான், எங்களுக்கு மொழிலாம் தேவையில்லை. இயக்குனர் ராஜேஷ், அவர் இந்த மொழி அந்த மொழிலாம் இல்லை, அவர் சினிமா மொழி தான், திரைமொழி தான் எங்களுக்கு. அது மாதிரி ராஜநாயகம் வந்து அதெல்லாம் பார்க்காம கதையை மட்டும் பார்த்துருக்காரு, மொழியை பார்க்கல அவர். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி சார். ராஜேஷ் அது துணிச்சலை பாராட்டணும். ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து பிகினிங்கே ஹீரோ நடிக்கிறங்கிறது எல்லாருக்கும் தைரியம் வந்துடாது. எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, அதுக்கடைய பழனி. ஆமாம், பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் ஹீரோ நடிக்க வந்தே வந்துச்சு. பெரிய புதுசரு டேரக்ட்லாம் அனுப்பி கதைலாம் சொல்ல சொன்னாங்க. ஆனால் எனக்கு பயம். நல்லா போயிட்டு இருக்கு, ஆண்டு நல்ல இயக்குனருக்கு பாதையை கொடுத்துருக்கான், நல்லா தானே போயிட்டு இருக்கு. என்ன பயம் வந்துருச்சு, வேணாம் பேரரசு ஒழுங்கா வந்து வேலையை பாரு. நம்ம ராசு மதுரவன் வந்து மாயண்டு குடும்பத்தால பஸ் ஸ்டாண்ட் என்னத்தையும் கேட்டார், பஸ்ல மாட்டேன்ட்டேன். அது என்னன்னா பயம்தான். நம்மளாவது சரிப்பட்டு வருவோமா, நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம ஊர்லேருந்து டைரக்டராக தான் கிளம்பி வந்தோம்,